மண்டல மணிமகுடத்தை காத்து கொண்டிருந்தாரே, அவர்ட்ட போய் கேட்கிறாரு, அந்த அந்தணர்கள்லாம் எங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லி. அவர்கள் இருக்கிற சேர நாட்டிற்கு சென்று, அந்த அந்தணர்களுக்கெல்லாம் பாத பூஜை செய்து, அவர்களை மீண்டும் இங்கே தில்லைக்கு அழைத்து வந்து, நீங்கள் இந்த இறைபணியிலேயே ஈடுபட வேண்டும். இந்த ஆலயத்திற்கு தேவையான எல்லா வகைகளையும் நான் செய்து தருகிறேன் என்று சொல்லி, அவர்கள் அனைவருமே அழைத்து வந்தார். அதுதான் அவருடைய சிவப்பணி. அதனாலேயே இறைவன் வந்து அவருக்கு ரொம்ப ஆட்கொண்டு, எல்லா இடங்கள்லயும் அவரு ஆலயத்திற்கு என்னென்ன தேவையோ, நெய்யிலிருந்து, அபிஷேகத்திலிருந்து, அங்கே உள்ள அந்தணர்களுக்கு உண்டான வாழ்க்கை வசதிகள் எல்லாவற்றையுமே இந்த கூற்றுவ நாயனார் செய்து கொடுக்கிறார். இந்த கூற்றுவ நாயனார் எதிரிகளுக்குத்தான் கூற்றுவனாக இருந்தார். அவர்கள் சரணாகதி அடைந்து விட்டால் அவர்களை அவ்வளவு பார்த்துக்கிடுவார். அது போன்ற ஒரு எளிய மனிதர்